Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சிம்ம ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே. ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அஷ்டம சனி உருவாகிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே எதையும் எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க. இப்போ ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இருக்கு அப்படின்னா அந்த தொழில இருந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. இருக்கக்கூடிய வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம், வரக்கூடிய வருமானம் நமக்கு எப்போதுமே வரும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையின் பேர்ல தான் செய்வீங்க. ஆனா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வர வர நாட்கள் அதிகமாக வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கையே போயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ராஜாவா இருந்திருப்பாங்க. சில பேர்லாம் சிம்ம ராசி என்பர்கள் ஒரு காலகட்டத்துல நல்ல அந்த ஊர்ல ஒரு பேரும் புகழோட இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு அந்த காசு பணத்தினால அந்த வருமானம் குறைவுனால கடனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரும் போச்சு, உங்களுடைய மரியாதையும் போச்சு, உங்களுடைய ஒரு அந்தஸ்தும் இழக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. இப்போ இந்த காணாத குறைக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. இந்த வருடம் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்க ராசிக்கு மேல வர்றாரு. சந்திரன் கேது அந்த சஞ்சரிப்புனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான மன சஞ்சலங்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மன சஞ்சலப்பு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன முடிவுகள் எந்த நேரத்துல எடுக்கிறது அப்படின்னு தேவையில்லாமல் திணறக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம பயமுறுத்தி விடக்கூடிய ஒரு பதிவா இருக்கு. இவங்களை போய் பார்த்ததுக்கு நம்ம பேசாம படுத்து தூங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு ராசி பலன்களை பார்க்கிறாங்க அப்படின்ற போது அந்த ராசி பலன்ல நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே பார்ப்போம். ஆனா அந்த மாதிரியான பாக்குற நேரத்துல நம்ம இந்த மாதிரி நெகட்டிவ் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு தட்டும். என்னடா இது நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் அதுக்கு மேல சொல்றாங்களே அப்படின்னு ஒரு வெறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அத மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான வருடம். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துல காலை வச்சாலும் அங்க ஒரு கண்ணிவெடி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால ரொம்ப கவனத்தோட இருக்கணும், விழிப்போட இருக்கணும். இதற்கு தீர்வே இல்லையா மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்றீங்க, ஆனா இதுக்கு நாங்க என்ன செஞ்சா எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நாங்க மீண்டு வெளியில வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதிகப்படியாக இந்த சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தான் இழந்த ஒரு புகழ், மரியாதை, மதிப்பு இது எல்லாத்தையுமே எப்போ திரும்ப பெற போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்திற்கு மேலும் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சில தெய்வ வழிபாட பண்ணணும். இல்ல சில பேருக்கு தெய்வ வழிபாடு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா நீங்க செய்யற அந்த தொழில் வேலையிலையும் பாத்தீங்கன்னா அதிகமாக கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல நாங்க கவனத்தோட இருக்க மாட்டோம், எங்களுக்கு ஆன்மீக வழிபாடே நல்லது, அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நாங்க கவனம் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருக்கும். எந்த இடமா இருந்தாலும் இந்த வேலை செய்யக்கூடிய வேலையில ரொம்ப கவனம் சிதறாமல் தேவையில்லாத எல்லைகள் அதாவது எதிர்மறையான ஒரு தொடர்புகளுக்கு ஆளாகாமல் இருந்துட்டீங்கனாலே இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு வருட காலத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இப்போ இருக்கும் அப்படின்னா சிதறல்கள் அதிகமா இருக்கும், குழப்பங்கள் அதிகமா இருக்கும். எங்கேயாவது இருந்து நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஏமாற்றத்துல மாட்டிக்க கூடிய ஒரு நேரமா இருக்கும்.
சில பேர் இப்பெல்லாம் நிறைய ஒரு ஆன்லைன் கிரிமினல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, கிரைம்லாம் நடக்குது. இதுல நிறைய இந்த சிம்மராசி என்பர்கள் தான் நிறைய பேருக்கு நான் சுயஜாதகம் பார்த்திருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆன்லைன் பணம் போடுங்கன்னு சொல்றதுல நாங்க ஏமாந்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 5 லட்சம்னு இழந்துட்டோம் அப்படின்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான டைம்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. யார்கிட்டையும் வீட்டுல மூன்றாவது நபர் வீட்டுல நீங்க உள்ள அலோவ் பண்ணவே கூடாது. அலோவ் பண்ணீங்கன்னா அங்க தேவையில்லாத உங்களுக்கு மன சங்கடங்கள். சில பேருடைய பார்வை நல்லா இருக்கும், சில பேருடைய பார்வை சரி இருக்காது. அதனால மூன்றாவது நபர்களை யாராவது உள்ள அனுமதித்தீங்கன்னா அவர்களுடைய பார்வையின் மூலமாக நீங்க தேவையில்லாத சங்கடங்கள். நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு மன கருத்து வேறுபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு யதார்த்தமான பேச்சுக்களே பாத்தீங்கன்னா விபரீதமான ஒரு பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லா விஷயத்திலையும் இந்த சிம்மராசி அன்பர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் சனிக்கிழமை அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளு தீபம் போடுங்க. அஷ்டம சனி நடக்கிறதுனால இந்த பிரதோஷ வழிபாடும் இந்த எள்ளு தீப வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் கவனத்தோட இருக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாம உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தேவையில்லாம எக்கச்சக்கமா மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால யார்கிட்டயுமே ஒரு லூஸ் டாக்கிங், உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி சொல்றது, உங்களுடைய வேலையினுடைய வருமானத்தை பத்தி சொல்றது, இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் லூஸ் டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாட்டிக்கக்கூடிய, இந்த வருடத்துல மாட்டிக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். அதனால பெண்கள், சிம்மராசி பெண்கள் மிக பெரிய அளவோடு பொறுப்போட ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல நிதானமாக முடிவெடுங்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காம குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப நிதானமான ஒரு பொறுமையை கையாண்டுதான் நீங்க முடிவெடுக்கணும். எனும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.